நிபா வைரஸ் தாக்கி மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். தமிழக கேரள எல்லையில் கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்? விவரங்கள். கேரள மாவட்டம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 5 பேருக்கு அந்த காய்ச்சலுக்கான அறிகுறி இருப்பதாகவும் தற்பொழுது அவர்களை தனிமைப்படுத்தி அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை முன்னிட்டு தொடர் 5 நாள் விடுமுறை என்பதால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகமானது மற்றும் சுகாதாரத்துறையினர் 5 சோதனை சாவடிகளில், அதாவது தமிழக எல்லைப் பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பாட்டவயல், நாடுகாணி, தாளூர், சோலாடி, நம்பியார்குன்னே போன்ற சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் முழுமையாக ஆய்வு செய்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனையானது செய்யப்படுகிறது. அதன் பின்பு அவர்களுக்கு முகக்கவசம் அணிவதனுடைய அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். அதன் பின்பு அவர்களுக்கு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே தமிழக கேரளா எல்லைப்பகுதிக்குள், அதாவது தமிழக எல்லைப்பகுதிக்குள் அனைத்து வாகனங்களும் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. ஆல்வின் சுரேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.